மெகா 24 நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தினால உடல் பருமன் ஜாஸ்தியாகி அப்போ அதை எப்படி குறைக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை பெண்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. அது அட்லோசன்ட் ஏஜையும் தாண்டி ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வரைக்கும் நம்ம அதை ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. அதுதான் இன்னைக்கு மருந்தில்லா மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்சஸ் காஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிசிஓடியோடைய முக்கிய காரணம் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், வளர்சிதை மாற்றம் பாதிப்பு அடையிறது. அதனால் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் நமக்கு இன்சுலினோடைய சென்சிட்டிவிட்டினாலையும் இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு இந்த உடல் பருமன் ஆஸ் வெல் அஸ் பிசிஓடி இது ரெண்டுமே நமக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டோடைய சைஸ் கம்மியாகி உங்களுடைய ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம வெயிட்டையும் ஈஸியாக குறைச்சிடலாங்க. உணவு விஷயத்தில் அதிகமாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்தாலே போதும், நம்ம வெயிட்டை ஈஸியாக குறைச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம் தெரியுமா? பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரிப்படுத்தி நமக்கு சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது, பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுது, அதனால் ஏற்படக்கூடிய உடல் பருமனையும் சரிப்படுத்துது. ஹை கார்போஹைட்ரேட் அன்ப்ராசஸ்டு ஃபுட்டு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உணவில் அதிகமாக மாவுசத்து உள்ள உணவுகளை தவிர்க்கிறது நல்லது, ப்ராசஸ்டு ஃபுட் தவிர்க்கிறது நல்லது. இந்த சுகரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, எதுலெல்லாம் இனிப்பு கலர் ஆர்டிஃபிஷியல் கலரிங் எல்லாம் கொடுத்து சாக்லேட்ஸு, கேக்கு, பிஸ்கெட்ஸு, ஸோ இந்த மைதா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட்டை அதிகமாக்கி கொடுத்துரும். ஸோ இதுவே நமக்கு உடல் பருமனை அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ரெகுலராக நம்ம யோகா பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த யோகாலையும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உதிரகர்ஷனாசனா, அஷ்ட உத்தான அங்குஷ்டாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு பாடி வெயிட்டை குறைக்குது, தொப்பையை குறைக்குது, ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது, அதே நேரத்தில் நமக்கு வாயுவையும் நீக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சில நேரத்தில் நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம்னால நமக்கு கேஸ் ஃபார்மேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதுலேயும் நமக்கு இந்த பவன முக்தாசனா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய 2 கால்களையும் நம்ம குப்புற படுத்து, அதாவது சுப்பைன் பொசிஷனில் படுத்து கால் முட்டியை நல்லா மடக்கி நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கிட்ட அந்த முட்டியை வச்சு லாக் பண்ணி நம்ம தலையை முட்டியை தொடுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே இது நம்மளுடைய வயிறை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு கேஸை ரிலீவ் பண்ணுது, டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது, வளர்சிதை மாற்றத்தை சப்போர்ட் பண்ணுது, ஈஸியாக பாடி வெயிட்டை குறைக்குது, முக்கியமாக தொப்பையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதுவே உங்களுக்கு அந்த ஃபேட் டெபாசிஷனை கம்மி பண்ணுச்சு அப்படின்னாலும், அதே நேரத்தில் ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுச்சுன்னாலும் நமக்கு இந்த 2 பிரச்சனையுமே சால்வ் ஆகும். இப்போது இந்த பிசிஓடி ப்ளஸ் வெயிட்டை குறைக்கணும்னு வைங்க, காலையிலேருந்து நம்ம என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம்? காலையில் எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா நம்ம காலை உணவு சாத்வீக உணவாக எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஃப்ரெஷ் ஜூஸ் எதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யலாம்? வெண்பூசணி எடுத்துக்கோங்க. அதில் தோலை நீக்கிட்டு அந்த விதைகள்லாம் நீக்கிட்டு ஒரு 4 இல்லை 5 சின்ன சின்ன துண்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது கூட சுரக்காய், அதே மாதிரி அது தோல் நீக்கிட்டு சுரக்காயிலையும் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாழைத்தண்டு, அது நல்ல நாரெல்லாம் நீக்கிட்டு அதையும் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நம்ம நல்லா துருவி அதில் போட்டு ஜூஸாக அடித்து காலையில் குடித்தோம் அப்படின்னா இது நமக்கு பாடி ஹீட்டை குறைக்குது, சைக்கிளை ரெகுலேட் பண்ணுது, ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது, முக்கியமாக வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நமக்கு அந்த ஃபேட் டைஜஷனை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வெண்பூசணி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஆல்கலைன், அப்போது உடம்பு அமிலத்தன்மையில் இருக்கும் நமக்கு இந்த பிசிஓடி நேரத்தில்.
இது அமிலத்தன்மையை குறைச்சி நமக்கு அந்த ஃபேட் டைஜஷனை சப்போர்ட் பண்ணும். எங்கேயுமே கொழுப்பு தங்காமல் வெளியேறதுக்கும், அதே நேரத்துக்கு உங்களுக்கு அந்த மசில்ஸை நல்லா டோன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா சாத்வீக உணவு. காலையில் பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில் முக்கியமாக உப்பு, காரம், புளிப்பு, எண்ணெய் இல்லாத உணவும், அதிகமாக பழங்கள், காய்கறிகள் சேர்த்துக்கிறது நல்லது. ஹோல் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணலாங்க. மில்லட்ஸ் வந்து எக்ஸலண்ட். நீங்கள் களி, கம்பங்கூழ், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடை மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம காலை உணவுலேயும் நம்ம இதை சேர்த்துக்கிறதுனால நமக்கு கால்சியம் நல்லா இருக்குது, நம்மளுடைய டைஜஷனும் சப்போர்ட் பண்ணுது. முக்கியமாக ஒரு ஸ்ட்ரெயிட்டி எஃபெக்டை ஏற்படுத்தும். அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? ஒரு ஃபில்லிங்கு. இதை நீங்கள் காலையில் ஒரு சின்னதாக ஒரு களியை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல். அடுத்தது நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், இல்லை ஒரு பிரேக் எடுக்கணும், இல்லை ஏதாவது குறைக்கணுன்ற அந்த கிரேவிங்கை குறைக்கிறது தான் இந்த ஸ்ட்ரெயிட்டி எஃபெக்ட். அது வந்து நம்ம சாத்வீக உணவில் நிறைஞ்சே இருக்குது. இது கூட நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதில் விட்டமின் இ இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய செலினியம் நமக்கு ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம காலை உணவாக எடுக்கும் போது அந்த டேவே ஒரு ஃப்ரெஷ்அப், ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்டார்ட்அப், ஒரு ஹாப்பியான ஸ்டார்ட்அப்பாகவே இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 11 மணிக்கு நான் சொல்கிற இந்த ட்ரிங்க்கை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் ப்ளஸ் ஒபேசிட்டி இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த டிகாக்ஷனை குடிங்க. 1 டம்ளர் தண்ணி, 1/4 ஸ்பூன் சின்னமென் பவுடர், அதாவது பட்டை, குருமாவில் போடுறோம்ல அந்த பட்டை, அது தூளாக இருக்குது அப்படின்னா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை பட்டையாகவே இருக்குன்னா நீங்கள் அதை சின்ன இந்த அளவுக்கு உடச்சி அதை போட்டுருங்க. ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், இதை நல்லா இடித்து போட்டுருங்க. 5 கிராம் இஞ்சி, இது கூட ஒரு 4 புதினா இலை, ஒரு 2 சிட்டிகை மஞ்சள். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்குனதுக்கப்புறம் நம்ம லெமனை ஸ்குவீஸ் பண்ணி தேன் கலந்து குடிங்க. இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்ல அந்த டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணுது, பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணுது, இது ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணும். ஸோ நமக்கு பிசிஓடி ப்ராப்ளத்துக்கும் இது ஒரு நல்ல ரெமெடி. அதுலேயும் இந்த இஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது ஒரு டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணும். அந்த ஜிஞ்சரால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டை, கர்ப்பப்பையையும் நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம மத்தியானம் ஒரு 11 மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. மத்தியானம் ஒரு நல்ல பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடுங்க. அதில் நிறைய நம்ம பல்சஸ் சேர்த்துக்கிறது, அதாவது ப்ரோட்டீன் அண்ட் பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனாக இருக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம சாம்பார் சாப்பிட்றது, தானியங்கள் சேர்த்துக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா காராமணி, இந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ப்ரோட்டீன் பேஸ்டாக ஹெல்தி பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது கூட நிறைய காய்கறிகள், அதுவும் நார்சத்து உள்ள காய்கறிகளும் நீர் காய்கறிகளும் அதிகமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு மத்தியான நேரத்தில் ஒரு ஃபுல் ஃப்ரூட் சாப்பிடுங்க. அதில் விதை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் சாப்பிட்றது நல்லது. சூப் ஃபார்மில் நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் நம்ம கீரை எல்லாம் வந்து சூப்பாக நம்ம குடிக்கும் போது இது நமக்கு நைட்டு சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் கிரேவிங்கை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள், ஈவன் வந்து பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் பீட்ரூட்டை கூட நீங்கள் சூப்பாக நம்ம குடிக்கும் போது இது நமக்கு பீட்டா கரோட்டீன்ஸை ஜாஸ்தி ஆக்குது, சர்மத்தையும் பொலிவாக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் எஃபெக்டையும் கொடுக்கும். ஸோ நைட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த கிரேவிங் குறையும். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம 2 அடையோடு நம்ம நிறுத்திடுவோம். ஸோ ரெகுலராக நம்ம அடை வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று இந்த பருப்பெல்லாம் போட்டு நம்ம அடையாக எடுத்துக்கலாம், இல்லை இந்த பச்சை பயிரால் நம்ம பெசரட்டு செஞ்சு சாப்பிடலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிறுதானியங்கள்லாம் சேர்த்து அதையே நம்ம அடையாகவும் வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த சப்பாத்தி அண்ட் இந்த மைதா ப்ராடக்ட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மைதாவை அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. சப்பாத்தி சில பேருக்கு ஜீரணமாகாது, அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கிச்சடியாக நம்ம சாப்பிட்லாம். இப்போது வரகு, சாமை, தெனை, இது எல்லாமே நம்ம கிச்சடி மாதிரி நம்ம செஞ்சு எண்ணெய் இல்லாமல் நம்ம சாப்பிடும் போது இது ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வெயிட்டை பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் பீரியட்ஸையும் ரெகுலேட் பண்ணும்.
நைட்டு படுக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுக்காயை போட்டு கொதிக்க வச்சு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது. முக்கியமாக நம்ம பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், உங்களுக்கு அந்த ஃபேட் டெபாசிஷனையும் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படாது, அதே நேரத்தில் கர்ப்பப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்படின்றதுனால இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில் இஞ்சி சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம சாப்பிட்ற ஜூஸில் நம்ம இஞ்சி சேர்த்துக்கிட்டோம். மத்தியானம் குடிக்கிறதுல நம்ம சுக்கு சேர்க்கறது நல்லது. நைட்டு கடுக்காய். இந்த 3ம் இந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிசிஓடியும் சரியாகும், அதே நேரத்தில் உடல் பருமனையும் நம்ம சரி பண்ண முடியும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏன் வெயிட் போகிறது தெரியுமா? அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய மாதவிடாய் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போது அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அதை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. 50 கிராம் பனவெல்லம் இதையும் நல்லா நுணுக்கி வச்சுக்கலாம். மலைப்பூண்டு அதை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய். இதில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் வந்து நீங்கள் அந்த மலைப்பூண்டு இருக்குல்ல, லைட்டாக நெய்யில் வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு வானலை எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. இந்த பனை வெல்லத்தை நீங்கள் போட்டு அதை நீங்கள் லைட்டாக சிம்மில் வச்சு பண்ணும்போது அது அப்படியே இலகி வரும். இந்த கருஞ்சீரகத்தை 50 கிராம் வறுத்து பவுடர் பண்ணியிருக்கிறத கலந்துக்கோங்க. இந்த மலைப்பூண்டையும் கலந்துக்கோங்க. இதை மொத்தமாக மூணுத்தையும் சேர்ந்து நீங்கள் கலரிட்டே வரும்போது உங்களுக்கு அது அப்படியே நமக்கு கமரக்கட்டு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்போ உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும் போதே நம்ம லைட்டாக அந்த நெய்யை தொட்டு நம்ம உருண்டை மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பீரியட்ஸ் ஆன நாள்லேருந்து அடுத்த சைக்கிள் வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஓவுலேஷன் வரைக்கும் எடுத்தாலே போதும். இது உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு அந்த சைக்கிளில் ரெகுலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து இன்னும் மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணலாம். இது நம்ம வந்து எவ்வளோ அளவுன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 4 உருண்டை சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் எடுத்தால் போதும். இது ஒரு 4 உருண்டை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து நம்ம மற்ற கண்டிஷன்ஸையும் சேர்த்து இதோடைய டோசேஜை வந்து நம்ம கண்டிப்பாக டாக்டரோடைய ஆலோசனை பிரகாரம் கேட்டுக்கணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.